விஜய் அவர்கள் நல்லா தானே பேசுறாரு, அருமையாக பேசுறாரு, அழகாக பேசுறாரு, தெளிவாக பேசுறாரு, வீரமாக பேசுறாரு, விவேகமாக பேசுறாரு. ஆனால் நீங்கள் எங்கய்யா அவர் பேச்சை குறை சொல்லிகிட்டே இருக்கிறீங்கன்னு நான் போகிற இடத்துல எல்லாம் எல்லாரும் என்னை கேட்குறாங்க. எங்கள் அமைப்பிலேயே எங்கள் தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரவையினுடைய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் சிலர் கூட என்னங்கய்யா விஜய்யா புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, புதுசாக ஒருத்தர் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு, அதை வரவேற்கிறதை விட்டுட்டு ஏன் அவர் பேச்சை குறை சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அவர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சத முதல்லையே வரவேற்று நம்ம அறிக்கை வெளியிட்டுட்டோம். இப்போ அவர் நம்ம எதுவும் குறை சொல்லலை, அவருடைய கொள்கைகளை குறை சொல்லலை. ஏன்னா கொள்கைக்குள்ளே நம்ம போகவே இல்லை. நம்ம அவருடைய மொழியை, பேச்சு மொழியை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இப்போ இந்த வீடியோவை பாருங்க. தாய்மொழியை நேசிக்கணும் அப்படின்னு சொல்றோம். மகாத்மா காந்தி சொல்றார், என்ன சொல்றாரு? தாய்மொழியில ஒருத்தன் படிக்கிற போது வளரக்கூடிய அறிவு நுட்பம் எல்லா சமயத்திலும் ஏற்படும்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறார். அவர் ஒரு கடிதம் எழுதுறாரு. ஒரு கடிதம் எழுதும்போது குஜராத்தில எழுதுறார். அவர் ஒரு கடிதத்தை ஜெயிலில் இருக்கும்போது, சிறையில் இருக்கும்போது குஜராத்தில எழுதுறாரு. யாருக்கு? அவருடைய மனைவி கஸ்தூரிபாவுக்கு கடிதம் எழுதுறாரு ஜெயில இருந்து. அந்த பிரிசன் ஆபீசர் என்ன சொல்றான், இந்த பாரு, இங்கிலீஷ் தான் எனக்கு படிக்க தெரியும், நீ என்ன எழுதியிருக்கேங்கிறத நான் படிச்சாதான் வெளியில் அனுப்ப முடியும். நீ குஜராத்தில எல்லாம் எழுதுனா என்னால் உன் ஒய்ஃபுக்கு அனுப்ப முடியாது. ஏன்னா ஜெயிலை பொறுத்த வரைக்கும் ஜெயிலர் லெட்டரை படிக்கணும், நீ என்ன எழுதியிருக்கேங்கிறத படிக்கணும். அதனால இங்கிலீஷ்ல எழுதி கொடு, உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியும் இல்லை, இங்கிலீஷ்ல எழுதி கொடு. காந்தி சொன்ன பதில் சொல்லட்டுமா? சொந்த மனைவிக்கு யாராவது அந்நிய மொழியில் கடிதம் எழுதுவார்களா? எவ்வளவு பெரிய வார்த்தை சார் அது, காந்தியோட வார்த்தை. சொந்த மனைவிக்கு யாராவது அந்நிய மொழியில் கடிதம் எழுதுவார்களா? அப்படி ஆங்கிலத்தில் எழுதுவதை விட நான் எழுதாமலேயே இருந்து விடுகிறேன். காங்கிரஸ் மாநாடு நடக்குது, ஒருத்தர் பேசுறாரு. அவர் ஆங்கிலத்தில் பேசும்போது காந்தி சொல்றாரு, நீ ஏன் ஹிந்தியில பேசக்கூடாது அப்படிங்கிறார். அவர் சொல்றாரு, எனக்கு ஹிந்தி தெரியாதுங்கிறார். யாரோ ஒருத்தர் எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னார். நீ ஒரிசால இருந்தானே வந்திருக்கிற, ஒரிய மொழியிலேயே பேசு. நீ ஒரிய மொழியில பேசுறத நேதாஜியை கூப்பிட்டு சொல்றார், உனக்கு ஒரிய மொழி தெரியும் இல்ல, அவன் என்ன பேசுறான்னு மற்றவங்களுக்கு விளக்கி சொல்லு, புரியுதா? ஏன் தெரியுமா? அப்ப சொல்றார் காந்தி ஒரு வார்த்தை, தாய்மொழியில் தன் உணர்ச்சியை வெளிப்படுத்துவது போல் வேறு மொழியில் தன்னுடைய அன்பையும் ஆற்றலையும் வெளிப்படுத்த முடியாது. இது காந்தி வாழ்ந்த நாடா சார்? இது காந்தி வாழ்ந்த நாடா சார்? தாய்மொழியில் தன் உணர்ச்சியை வெளிப்படுத்துவதை போல வேறு மொழியில் நீ உன்னுடைய அன்பை வெளிப்படுத்த முடியாது அப்படிங்கிறாரு. இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா? அவங்க தாய்மொழிக்கு அவங்கவுங்க முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைச்சா அதை மொழி வெறின்னு சொல்றதா? எல்லாருமே அவனுடைய தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். இன்னும் கூட சொல்லட்டுமா, இந்த நாட்டை இன்னும் பிரில்லியண்டான சயின்டிஸ்ட், அதாவது ஆற்றல் பூர்வமான அறிவாளிகள் வந்திருக்க முடியும். இரவல் மொழியில் படிப்பதால் தான் சிலர் மட்டுமே அறிவாளி ஆகிறார்கள். தாய்மொழியில் படிக்க பழகினால் புதிய புதிய சிந்தனையாளர்கள் இந்த உலகத்தில் நிச்சயம் தோன்றுவார்கள். பார்த்துட்டீங்களா? இந்த நாடு, தமிழ்நாடு என்பது இன்னைக்கு தேதியில நம்ம தோராயமாக அந்த இணையவழி கணக்குகளின்படி மக்கள் தொகை 8,40,00,000 தமிழ்நாட்டு மக்கள். இந்த 8,40,00,000 மக்களுக்கும் இந்த தமிழ்நாடு அப்பா, நாடு அப்பா. நம்முடைய தாய்மொழி தமிழ், நம்முடைய தாய்மொழி தமிழ் அம்மா. இதை எல்லாரும் ஒத்துக்கிறோமா? எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. தமிழக பெருமக்கள், அறிஞர்கள், எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் இதை ஒத்துக்கிறோம். அப்புறம் ஆங்கிலம் எந்த இடத்துல இருக்குது? ஆங்கிலமும் இப்போ வீடுன்னு இருந்தால் வீட்டில் வேலைக்காரி இருப்பாங்க இல்லையா, வீட்டு உபயோகத்துக்கு, வீட்டு வேலைகள் எல்லாம் பண்ணுறதுக்கு, நமது உதவிக்கு. இப்போ ஆங்கிலம் என்பது வீட்டு வேலைக்காரி, அதாவது நமது விஞ்ஞானபூர்வமான தேவைகளுக்காக, அறிவியல் தேவைகளுக்காக, பொருளாதார முன்னேற்றத்திற்காக, கல்வி வசதிக்காக, இன்னும் எத்தனையோ வெளி மாநிலங்களோடு தொடர்பு கொள்வதற்காக, வெளிநாடுகளோடு தொடர்பு கொள்வதற்காக, தொடர்பு மொழியாக, கல்வி மொழியாக, இப்படி மற்ற விஷயங்கள்ல நமக்கு பெரிதும் துணை நிற்கிறது. அப்படிங்கிறதுக்காக ஆங்கிலத்தை நமக்கு வேலைக்காரி வச்சிருக்கிறோம். அப்போ நாடு அப்பா,
அம்மா நமது தாய்மொழி தமிழ், ஆங்கிலம் நமது வேலைக்காரி. அம்மாவும் வேலைக்காரியும் ஒன்னா? அம்மாவை மாற்றி விட்டு அந்த இடத்துல வேலைக்காரி வச்சுக்கலாமா? அந்த வீட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தையே, அந்த வீட்டினுடைய பொருளாதாரத்தையே, அந்த வீட்டினுடைய முக்கியத்துவத்தை அம்மா கையிலேருந்து பிடுங்கி வேலைக்காரிகளை கொடுத்துடலாமா? கொடுக்க முடியுமா? இல்லை பெரியாருடைய அந்த மொழியில, அந்த இயல்பான மொழியில சொல்றதா இருந்தா, நம்ம அப்பாவுக்கு நம்மளே நம்ம அம்மாவை விலக்கி விட்டுட்டு வேலைக்காரிய கூட்டி கொடுக்கலாமா? இதுதான் என் கேள்வி. ஐயா விஜய் அவர்கள் முன்னாடி சினிமா துறையில் இருக்கும்போது அது சினிமா துறையினுடைய அந்த விழாக்கள்ல அவர் பேசியிருக்கிறார். இது மாதிரி ஆங்கிலத்தையும் தமிழையும் கலந்து தங்கிலீஷில் பேசுறார், அது இயல்பானது. இப்போ நான் என்னை மாதிரி ஒரு சாதாரண மனிதனோ அல்லது சாதாரண மக்களோ ஆங்கிலத்தையும் தமிழையும் கலந்து பேசுவது அது இயல்பாக ஆகிவிட்டது. ஆனால் ஒரு தலைவன், தமிழ்நாட்டு மக்களுடைய தலைவன், நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தலைவனாக வருகிறேன், இங்க ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறேன், தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ண போறேன்னா முதலாக மொழி முன்னிற்க வேண்டும். மொழிதான், தாய்மொழியை தான் அந்த தலைவன் தன்னுடைய மொழியாக முன்னெடுக்க வேண்டும், இல்லையா? விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க இருந்து மாணவ மாணவிகளை அழைத்து அவர்களுக்கு கல்வி பரிசு வழங்கி விருதுகளை வழங்கி கௌரவித்தார். நல்ல விஷயம். அந்த விழாவில் ஆங்கிலத்தையும் தமிழையும் கலந்து தங்கிலீஷில் பேசினார். அது அவருடைய தனிப்பட்ட விழா, சரி என்றாகிவிட்டது. அதற்கு பின்னர் தன்னுடைய கட்சியினுடைய கொடியை அறிமுகப்படுத்தும் விழாவிலேயே தனது கட்சி தொண்டர்கள் மத்தியிலேயே பொதுமக்கள், நாட்டு மக்கள் மத்தியிலே உரையாற்றும் போது மீண்டும் அதே பாணியில் ஒரு கட்சியின் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அதே பாணியில் ஆங்கிலத்தையும் தமிழையும் கலந்து தங்கிலீஷில் பேசினார். அப்போதே நாம் நமது தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரவையின் சார்பில் அவருக்கு கண்டனம் தெரிவித்தோம். ஐயா வேண்டாம் ஐயா, மாநாட்டிலாவது தூய தமிழில் பேசுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தோம். அது அவர் காதுக்கு போய் சேரவில்லையோ என்னமோ, அல்லது அவருக்கு பழகிவிட்டது. அது காலங்காலமாக தொழிலில் ஆங்கிலத்தையும் தமிழையும் கலந்து தங்கிலீஷில் பேசி பழகிவிட்டதனால் மாநாட்டிலும் அந்த லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்தின் முன்னால் அவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய தலைவராகிய அவர், அவர்களை வழிநடத்த வேண்டிய அவர், அவர்களுக்கு இந்த நாட்டின் மொழி, இந்த தமிழ்நாட்டின் மொழி தங்கிலீஷ் என்று அறிமுகப்படுத்துகிறார். தமிழையும் ஆங்கிலத்தையும் கலந்து இந்த மாநாட்டிலே பேருரையாற்றினார். நம்மெல்லாம் கேட்டோம். இதுல என்ன கூத்துனா, அவர் பெரியாரை தன் தலைவராக அறிமுகப்படுத்துகிறார். பெரியார் ஆரம்ப காலத்திலிருந்து, அரசியல் வாழ்க்கையின் ஆரம்ப காலத்திலிருந்து 50 வருட காலமாக அவர் நடத்திய குடியரசு விடுதலை பத்திரிகைகளிலே முழுவதுமாக தமிழிலே எழுதியவர். அவர் எழுதிய கட்டுரைகள், அவருடைய எழுதிய நூல்கள் எல்லாம் தமிழ். அவர் பேசி 50 வருட காலம் அவர் பேசியது தூய தமிழில். தமிழில் சீர்திருத்தத்தை கொண்டார் அவர். தமிழ் மொழிக்கு, தமிழ் மொழி இப்படி இருக்குன்னு சொல்லி தமிழை மேம்படுத்தியவர், தமிழை சீர்படுத்தியவர் பெரியார். அந்த பெரியாரை தலைவராக வைத்துக் கொண்டு இவர் தங்கிலீஷில் பேசலாமா என்பதுதான் எங்கள் தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரவையினுடைய கேள்வி. சரி, ஐயா மாமேதை அம்பேத்கர் அவர்களை தன்னுடைய தலைவராக முன்னெடுக்கிறார் விஜய் அவர்கள். மாமேதை அம்பேத்கர் அவர்கள் மக்கள் மத்தியிலே பேசும்போது தன்னுடைய தூய தாய்மொழியில் மராத்தியில் பேசுவார். மாமேதை அம்பேத்கரை போன்று ஆங்கிலத்தில் புலமை வாய்ந்தவர்கள் உலகத்திலே கிடையாது. பாராளுமன்றத்திலும் அங்க இங்கிலாந்தில் வட்டமேஜை மாநாட்டிலும் அரசியலமைப்பு சட்டசபையிலும் அவர் ஆற்றிய ஆங்கில பேருரைகள் என்றும் காலத்தால் அறியாதவை. அப்பேற்பட்ட ஆங்கில மேதை தன் மக்கள் மத்தியில் பேசும்போது தூய தமிழ்ல மராத்தியில பேசுவார். அம்பேத்கரை தலைவராக முன்னெடுத்துக் கொண்டு மராத்தியில பேசுவார். அம்பேத்கரை தலைவராக முன்னெடுத்துக் கொண்டு இவர் தன் தாய்மொழியோடு அம்மாவோடு வேலைக்காரியை கலந்து தங்கிலீஷில் பேசலாமா? இதுதான் எங்கள் தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரவையினுடைய கேள்வி. சரி, காமராஜர் அவர்கள் கிராமத்து தமிழ் பேசுவார். அவருக்கு ஆங்கிலம் தெரியும், ஆங்கிலத்தில் பேச முடியும். அதிகாரிகளுடன் பேசுவதற்காக, வடநாட்டு அரசியல்வாதிகளுடன் பேசுவதற்காக ஆங்கிலத்தை அதற்காகவே பிரத்யோகமாக கற்றுக்கொண்டவர். தன் மக்கள் மத்தியிலே சரளமாக கிராமத்து தமிழிலே பேசுவார். காமராஜரை தலைவராக முன்னெடுத்திருக்கும் விஜய் அவர்கள் தங்கிலீஷில் பேசலாமா, ஆங்கிலத்தையும் தமிழையும் கலந்து தங்கிலீஷில் பேசலாமா? இது என்ன கூத்தையா?
இதுதான் இவர் காட்டுவது இந்த நாட்டின் மொழி தமிழா தங்கிலீஷா என்பதை விஜய் ஐயா அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, போப்பாண்டவர் மரியாதைக்குரிய பிரான்சிஸ் அவர்கள் 5 மொழிகளில் வல்லமை படைத்தவர். 5 மொழிகள் சரளமாக பேசுவார். ஆனால் தன் மக்கள் மத்தியில் பேசும்போது தூய லாட்டின் அவருடைய தாய்மொழியிலே உரையாற்றுவார். அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழாகவே வாழ்ந்தவர், தமிழாக பிறந்து தமிழாக வாழ்ந்தவர். அவர் எழுதிய கவிதைகள், கட்டுரைகள், நாடகங்கள், திரைக்கதைகள், எண்ணற்றவை, இலக்கியங்கள் எண்ணற்றவை. அவர் பேசிய பேச்சுக்கள் தமிழ் நாவிலே விளையாடும். ஆங்கிலத்திலே மாமேதை அம்பேத்கரை போன்று ஆங்கிலத்திலே பெரும் திறமை படைத்தவர். வெளிநாடுகளுக்கு செல்லும்போது, வெளி மாநிலங்களுக்கு செல்லும்போது, ராஜ்யசபையிலே பேசும்போது ஆங்கிலத்தில் அவர் உரையை கேட்டு வியந்தவர்கள், அனைத்து மக்களும் வியந்தார்கள். அத்தகைய ஆங்கில திறமை படைத்தவர். ஆனால் தமிழ்நாட்டிலே தமிழ் மக்களிலே பேசும்போது அழகு தமிழிலே பேசுவார். தமிழ் என்று வாழ்ந்ததனால்தான் முதலாக 1957 1937 மேடை ஏறி தலைமையேற்று பேச ஆரம்பிக்கிறார். 1937 முதல் சட்டசபைக்கு 15 எம்எல்ஏ தான். 15 எம்எல்ஏ போகும்போது முதலாக எதிர்கட்சி சார்பிலே ஒரு தீர்மானத்தை முன்வைக்கிறார் அண்ணா அவர்கள். மெட்ராஸ் மாகாணம் என்பதை தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டும் என்று முதலாக கோரிக்கை முன்மொழிவை வைக்கிறார் தமிழக சட்டமன்றத்திலே. அப்பொழுது அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. முதலாக சட்டம் இயற்றினார். மதராஸ் மாகாணம் என்பதை தமிழ்நாடு என்று மாற்றி தமிழாக வாழ்ந்தார், தமிழில் பேசினார். இந்த நாட்டினுடைய மெட்ராஸ் மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என்று மாற்றினார். இப்ப எல்லாருக்கும் என்ன பயனா? தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் என்ன சந்தேகம்? தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தேகம், பெரிய கேள்விக்குறி, பெரிய பயம். தமிழ் அறிஞர்கள், தமிழ் பெருமக்கள், தமிழ் இலக்கியவாதிகள், கவிஞர்கள், கட்டுரையாளர்கள், எழுத்தாளர்கள் எல்லாருக்கும் பெரிய சந்தேகம், பெரிய பயம், பெரிய கேள்விக்குறி. ஒருவேளை ஐயா விஜய் அவர்கள் இந்த தாவேகாவை தலை தூக்க வைத்து, தமிழை நிமிர வைத்து தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலை வந்தால், தமிழகத்திலே அவர் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் முதல் கையெழுத்தாக ஒருவேளை தமிழ்நாடு என்பதை தங்கிலீஷ் நாடு என்று மாற்றிவிடுவாரோ என்ற பயம் எல்லாருக்கும் இருக்கிறது. இதற்கு விஜய் அவர்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து இல்லை, நான் பச்சை தமிழன் தான், தமிழ்நாடு தான் என்றைக்கும் இந்த நாட்டின் பெயர் தமிழ்நாடகத்தான் இருக்கும் என்று விஜய் அவர்கள் உறுதிபட கூற வேண்டும். அதற்கு முன்மாதிரியாக அவர் தூய தமிழ் இன்னும் வரக்கூடிய அடுத்தது இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய சுனாமி, இந்த தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய சுனாமி இப்போ தமிழ்நாட்டை முழுவதும் சுற்றப் போகிறது. பெரும் எதிர்பார்ப்புகளோடு தமிழ் மக்கள் காத்திருக்காங்க. இவர் மீண்டும் ஒவ்வொரு தமிழ்நாடு முழுக்க மேடைகளில் சென்று தங்கிலீஷில் வேலைக்காரி மொழியில பேசக்கூடாது, பெத்த அம்மா மொழியில பேசணும் என்று தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரவையின் சார்பில் பணிவான வேண்டுகோள் வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.